ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல நேற்று ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ எல்லாமே அதுதான் வந்துருந்துச்சு. எல்லாமே வந்து ஜென்ரலாக நீங்கள் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள், தேர்டு ஜென்ரேஷன். ரெண்டாவது 1 மார்க் அப்ஸ்ட்ராக்ஷன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டி ஆப்ஷன். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் ஸ்பேமு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே எழுதலாம். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். செவன்த்து வந்து ஃபார் லூப். எயித்து வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். அண்டு நைன்த்து வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். அதுக்கப்புறம் 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் கேட்டிருக்காங்க, 55 ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பி ஆப்ஷன், 12th வந்து ஏ ஆப்ஷன். எல்லாமே புக் பேக் தான். 2-3 தான் புக்கினா அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 13 வந்து ஏ, 14 வந்து பி, அதுக்கப்புறம் 15 வந்து ஏ. ஸோ 2 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரி அப்படின்னு என்னென்னு எழுதினாலே அவங்க மார்க் போட்டுருவாங்க. ஆக்டா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள் ஆக்டாவில். ஸோ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கீவேர்டு, இதெல்லாம் நான் சொன்னது வாய்ட் டேட்டா டைப்பு, வேரக்ஸ், நேற்று சர்ச் என்ஜின்ஸ், தமிழ் லாங்குவேஜ், கூகுளு, யாஹூ, அது எழுதினாலே ஆன்சர் போட்டுருவாங்க. உங்களுக்கு கரெக்ட் போட்டுருவாங்க. டிஃபைன் அல்காரிதம். அவுட்புட் கேட்டிருக்காங்க. அவுட்புட் நீங்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ரீசைக்கிள் பின் ஈஸியாக இருந்து 3 பாயிண்ட் எழுதினா மார்க் போட்டுருவாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமூவ் டேபிள், ட்ரூத் டேபிள் போட்டிருக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்குது. சிடி, டிவிடி, சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர்ஸாக மானிட்டராக நீங்கள் என்ன எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க. வாட் இஸ் அன் அரே அண்ட் டைப்ஸ் ஆஃப் அரே அண்ட் C++ டிஸ்பிளே ஃப்ரம் 5 to 1. இது வந்து புக் பேக் தான். 2 while loop யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்துருச்சு நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்துருச்சு. டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவுட்புட் யூனிட் 3. அவுட்புட் யூனிட் என்ன எழுதிப்பீங்க? மானிட்டர், சம்திங் லைக் பிரிண்டர், சம்திங் லைக் CPU, ஏதோ ஒன்று எழுதிங்கன்னா ஓகே. ஏதோ 3 பற்றி எழுதிங்கன்னா ஓகே. அவுட்புட் கேட்டிருக்காங்க, அதை என்னென்னு செக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதிருக்கலாம். எரர் பாருங்கள், எரர் இங்கே ஒரு எரர் இருக்குது. இங்கே கிளாஸ் ஷேப், அது ஒரு எரரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து தேவையில்லாமல் இந்த இது வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி 5 எரர் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் பயாலஜி குரூப் பசங்க வெயிட்டிங்கில் இருக்கீங்க, அவங்களுக்கும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.